இந்தியாவின் முக்கிய விமான நிலையங்களில் மைக்ரோசாஃப்ட் கணினி தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட பாதிப்பு படிப்படியாக சீரடைந்து வரும் நிலையில் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விண்டோஸ் பயன்படுத்தும் கணினிகளில் புதிய ஆன்டிவைரஸ் அப்டேட் செய்தபோது திடீர் என ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் உலகம் முழுவதும் விமான சேவை, ரயில் சேவை, வங்கி, மருத்துவம், ஐடி பூங்காக்கள், துறைமுகங்கள், சரக்கு பரிவர்த்தனை, தொலைக்காட்சி ஒளிபரப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளின் பணிகள் முற்றிலுமாக முடங்கின. இரண்டாவது நாளாக இன்றும் உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மூலம் நடைபெறும் பல முக்கிய பணிகளின் பாதிப்பு தொடர்கிறது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல், இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து விமான நிலையங்களில் 3000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வங்கி சேவை, ரயில் சேவைகளும் செயலிழந்து கிடப்பதால் செய்வதறியாது திகைத்து போயினர். மைக்ரோசாஃப்ட் இயங்குதள செயலிழப்பு காரணமாக இந்தியாவில் 200க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 3 மணி முதல் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமானங்கள் வழக்கம் போல் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று புனேவில் செய்தியாளர்களிடம் பேசிய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் திரு முரளிதர் மொகல் நம்பிக்கை தெரிவித்தார். माइक्रोसॉफ्ट का इशू भी सॉल्व हो गया, तो पहले जैसा ही शेड्यूल अभी पूरे देश में फ्लाइट्स का जो है शुरू हो गया है. ऑपरेशन पहले जैसा शुरू हो गया. मुझे नहीं लगता कि अभी कोई दिक्कत यात्रियों को है. ஆனால் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் பயணிகள் தவிப்பு தொடர்கிறது. விமானங்கள் ரத்து மற்றும் புறப்படும் நேர மாற்றம் பற்றி அவர்களுக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்படாதது ஒருபுறம் இருக்க, தாமதமாகும் நேரத்தில் எங்கே தங்குவது என்று தெரியாமல் அவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எனக்கு இன்றைக்கி மால்தீவ்ஸ் போய் ஆகணும். சரிங்களா, எனக்கு பார்த்தா இப்போ கேட்டதுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் சொல்லிட்டாங்க. ஏன் கேட்டதுக்கு சர்வர் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. இப்போ நாளைக்கு மார்னிங் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வீட்டுக்கு போதா இல்லை எங்கே தங்கிறது, ஸ்டே பண்ணுறது எனக்கு தெரியல. நான் இங்கேருந்து போயிட்டு வந்தால் 6 hours ட்ராவல்ஸ் ஆகும் எனக்கு. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் முற்பகல் முதல் இணையதள சேவை சீரடைந்ததால் கையால் எழுதி கொடுக்கப்பட்டு வந்த போர்டிங் பாஸ்கள் கணினி மூலம் வழங்கப்படுகின்றன. எனினும் எதிர்முனையிலிருந்து விமானங்கள் தாமதமாக வருவதால் சென்னையில் இருந்து விமானங்கள் தாமதமாக புறப்படுவது தொடர்கிறது. இதனிடையே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் வைரஸ் தொற்று ஏற்படாமல் தடுக்க கிரவுட் ஸ்ட்ரைக் சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் வழங்கிய ஃபால்கன் ஆன்டிவைரஸ் மென்பொருளால் ஏற்பட்ட கோளாறை சரிசெய்ய புதிய அப்டேட் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை கணினியில் தனித்தனியாக தரவிறக்கம் செய்து அப்டேட் செய்வதில் ஏற்படும் தாமதத்தால் தற்போதைய பிரச்சனைகள் சில நாட்கள் தொடரும் என்று கணினி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.